நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னா என்னாகும்? உங்க சமையலறையிலேயே இருக்கும் 3 சாதாரண பொருட்கள் மட்டும் போதும். எந்த விலை உயர்ந்த மருந்தும் வேண்டாம். எந்த ஆப்ரேஷன் பயமும் வேண்டாம். உங்க உடல்ல மெதுவா அடைஞ்சுகிட்டு இருக்கும் நரம்புகள உள்ள இருந்து சுத்தமாக உதவும்னு சொன்னா. முதல்ல நீங்க சிரிப்பீங்க. அப்புறம் சொல்லுவீங்க, "இதெல்லாம் யூடியூப்ல கேட்கும் கதைகள் மாதிரி இருக்கே. ரியலான விஷயம் சொல்லுங்க." ஆனா ஒரு 10 வினாடி மட்டும் நின்னு யோசிச்சு பாருங்க. சிலர் ரொம்ப ஸ்லிம், ரொம்ப ஃபிட் மாதிரி இருப்பாங்க. அவங்களோட கொழுப்பு ரிப்போர்ட் கூட நார்மலா தான் இருக்கும். ஆனா அதே மனிதருக்கு சில சமயம் மார்புல சிரமம், மார்பு வலி, பிபி ஏறி இறங்குவது அல்லது திடீரென ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனை வருவது ஏன் நடக்குது? அதே நேரத்துல சிலர் கொஞ்சம் குண்டா இருந்தாலும் கூட வருடக்கணக்காக எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்டேபிளா இருப்பாங்க. அப்படின்னா பிரச்சனை வெயிட்ல மட்டும்தானா? கொழுப்புல மட்டும்தானா? இல்ல உடலுக்குள்ள அமைதியா நடந்து கொண்டிருக்கும் வேற ஏதாவது விஷயமா? இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு சின்ன வீட்டு டிப்ஸ் சொல்ல போறேன். இது உங்க உடல்ல அடைஞ்சுக்கிட்டு இருக்கும் நரம்புகளை நேரடியா சுத்தம் செய்யாது. ஆனா நம்ம உடல் தானாக சுத்தம் செய்து கொள்ளும் இயற்கையான செயலுக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்ல, வீடியோ முடிவுல நான் உங்களுக்கு ஒரு போனஸ் பழக்கம் சொல்ல போறேன். இந்த வீட்டு டிப்ஸை விட கூட அது ரொம்ப பவர்ஃபுல். ஆனா அதையே மக்கள் அதிகமா கவனிக்க மாட்டாங்க. பாருங்க நண்பர்களே, ஹார்ட் பிரச்சனை என்றால் அது கொலஸ்ட்ரால் மட்டும் காரணம் என்று பலர் நினைக்கிறாங்க. உண்மையிலேயே அது மட்டும் இல்ல, உடலுக்குள்ள மெதுவா ஏற்படும் உள்ளக எரிச்சலும் அதற்கு காரணமா இருக்கும். அது என்னன்னு புரியலையா? ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. உங்க கையில எங்கேயாவது சின்னதா அடிச்சா என்னாகும்? அந்த இடம் உடனே சிவப்பாகியிருக்கும். கை வைத்து பார்த்தா கொஞ்சம் சூடா இருக்கும். சில சமயம் சின்ன வீக்கம் கூட வரும். அதுதான் உடல்ல ஏற்படும் எரிச்சல். இப்போ யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி சின்ன சின்ன எரிச்சல் வருடங்களாக உடலுக்குள்ள அமைதியா நடந்துக்கிட்டே இருந்தா என்னாகும்? அது நரம்புகளின் உள்ளே இருக்கும் பகுதியை பாதிக்க ஆரம்பிக்கும். அங்க சின்ன சின்ன காயங்கள் மாதிரி உருவாகும். அதை சரி செய்ய உடல் பல விஷயங்களை அங்கேயே சேர்க்க ஆரம்பிக்கும். மெதுவா அங்கேயே அடைப்பு உருவாக ஆரம்பிக்கும். அந்த அடைப்பு அதிகமா சேர்ந்துட்டா ரத்த ஓட்டம் குறைய ஆரம்பிக்கும். அப்புறம்தான் நமக்கு பிரச்சனைகள் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ கேள்வி, இந்த உள்ளக எரிச்சல் நமக்குள்ள வர்றது இங்கிருந்து? ப்ராசஸ்டு ஃபுட்டு, அதிக சர்க்கரை, கெட்ட எண்ணெய், லேட் நைட் ஹெவி டின்னர், சீரற்ற உணவு பழக்கம், அதிக ஸ்ட்ரெஸ், நல்ல தூக்கம் இல்லாமல் இருப்பது, இவையெல்லாம் சேர்ந்து உடலை உள்ளிருந்து மெதுவாக பாதிக்க ஆரம்பிக்கும். நேச்சர் நம்ம உடலை தானாக சரி செய்து கொள்ளும் விதத்தில் தான் உருவாகி இருக்கிறது. அதாவது சரியான சூழல் கிடைத்தால் உடல் தானாகவே சீர ஆரம்பிக்கும். இன்னைக்கும் நம்ம பார்க்க போகும் இந்த வீட்டு டிப்ஸை அதற்கு தேவையான அந்த நம்ம சூழலை உருவாக்க உதவுகிறது. இப்போ இந்த 3 பொருட்கள் என்ன, அதை எப்படி எடுத்துக்கணும், என்ன முன்னெச்சரிக்கை எடுக்கணும் என்று ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இங்கே நான் சொல்கிற தகவல்கள் எல்லாம் பல ரிசர்ச் ஸ்டடீஸ் மற்றும் ஹெல்த் ஆர்டிகல்ஸில் இருந்து எடுத்த தகவல்கள் தான். இந்த மாதிரி பயனுள்ள ஹெல்த் தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னும் இதே போல் தினமும் நல்ல தகவல்கள் தெரிஞ்சுக்க டெய்லி ஆன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ மீண்டும் மெயின் டாபிக் வரலாம். நீங்கள் காத்திருந்த அந்த வீட்டு டிப்ஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். நண்பர்களே, இந்த டிப்ஸ் ரொம்ப சிம்பிள். வீட்டில் இருக்கும் 3 கிச்சன் பொருட்கள் போதும். தேன், மஞ்சள், மிளகு. இப்போது நீங்கள் நினைக்கலாம், இதெல்லாம் வீட்லேயே இருக்கிற சாதாரண பொருட்கள் தானே. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சரியான காம்பினேஷனில் எடுத்தால் இதே சாதாரண பொருட்கள் பாடிக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்க முடியும். முதல்ல தேனை பற்றி பார்ப்போம். நல்ல குவாலிட்டி ரா ஹனியில் என்சைம்ஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும். இது பாடிக்கு சப்போர்ட் கொடுக்கும். அதே நேரம் இந்த மிக்சர் சாப்பிட்றதையும் ஈஸியாக்கிடும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் நினைவில் வைங்க, மார்க்கெட்டில் கிடைக்கிற கலப்படத்தையும் வாங்காதீங்க. பியூர் ரா அன்ஃபில்டர்டு ஹனி தான் பயன்படுத்தணும். அது கிடைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் இந்த டிப்ஸுக்கு இது ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா? மார்க்கெட்டில் கிடைக்கிற ஃபேக் ஹனி எடுத்திங்கன்னா அது சுகர் சிரப் மாதிரி தான் இருக்கும். அதில் எந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்காது. சரி, இப்போது மஞ்சள் பற்றி பார்ப்போம். மஞ்சளில் கர்குமின்னு ஒரு நேச்சுரல் காம்பவுண்ட் இருக்கும். அது பாடிக்குள்ளே இருக்கும் எரிச்சலை குறைக்க உதவும். உடலுக்குள்ள அந்த எரிச்சல் குறைஞ்சா பாடி தானாக ரிப்பேர் ஆகிற ப்ராசஸை இன்னும் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆனால் இங்கே ஒரு சின்ன விஷயம் இருக்குது. மஞ்சளை மட்டும் எடுத்தால் அது பாடியில் அவ்வளவு சீக்கிரம் அப்சர்வ் ஆகாது. அதனால தான் இதில் மிளகும் சேர்க்க சொல்கிறாங்க. மிளகு மஞ்சளில் இருக்கிற கர்குமின் பாடிக்குள்ளே நல்லா அப்சர்வ் ஆக உதவும்.
இந்த 3 பொருட்களும் சேரும்போது பாடிக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். அது blood ஃப்ளோவுக்கு சப்போர்ட் கொடுக்கும். பாடி சர்க்குலேஷன் நல்லா இருக்க உதவும். ஓவராலாக ஹார்ட் ஹெல்த்துக்கும் சப்போர்ட் ஆகும். ஆனால் நண்பர்களே, இங்கே ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சுக்கணும். இது எந்த மேஜிக் ரெமடியும் இல்லை. இன்றைக்கி இதை சாப்பிட்ட உடனே நாளைக்கே உங்கள் நரம்புகள் எல்லாம் சுத்தமாக ஆகிடும்னு நினச்சிங்கன்னா அது தவறு. உண்மையான மாற்றம் எப்போதும் மெதுவாக தான் வரும். உடனடி ரிசல்ட் எதிர்பார்த்தா இந்த வீடியோ உங்களுக்கு இல்லை. ஏன்னா பாடியில் நடக்கிற மாற்றங்கள் எல்லாம் மெதுவாக தான் நடக்கும். சரி, இப்போது இந்த டிப்ஸ் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு டீஸ்பூன் பியூர் ரா ஹனி எடுக்கணும். அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பவுடர் எடுத்துக்கணும். இல்லைன்னா பச்சை மஞ்சள் கிடைச்சா அதையும் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் 3 அல்லது 4 மிளகு எடுத்து கொஞ்சம் க்ரஷ் பண்ணி பவுடர் மாதிரி ஆக்கிக்கோங்க. ரொம்ப ஃபைனாக அரைக்க தேவையில்லை, கொஞ்சம் மொத்தமாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணி காலியான வயிற்றில் ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணீரோடு எடுத்துக்கோங்க. முதல் வாரத்தில் பெரிய மாற்றம் தெரியாமல் இருக்கலாம். ஏன் தெரியுமா? இது பெயின் கில்லர் மாதிரி உடனே வேலை செய்கிற விஷயம் இல்லை. இது ஒரு ரொட்டீன். நீங்கள் இது 2 முதல் 3 வாரம் தொடர்ந்து எடுத்தால் சில சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். என்ன சேஞ்சஸ் தெரியும்னு தெரியுமா? உங்கள் எனர்ஜி ஸ்டேபிளாக இருக்கும், சோர்வு குறையும், சாப்பாடு செரிமானம் நல்லாகும், நடக்கும்போது உடல் லேசாக இருக்கும் மாதிரி ஃபீல் ஆகும். இந்த ரொட்டீனை 3 முதல் 4 மாதம் தொடர்ந்து எடுத்தால் ஓவரால் ஹார்ட் ஹெல்த்துக்கு மேம்பட உதவும். நரம்புகளுக்குள்ள மெதுவாக சேர ஆரம்பிக்கும். அந்த அடைப்புகளை குறைக்க இது உதவலாம். அதே நேரத்தில் உங்கள் பாடியும் ஃப்ரெஷ்ஷாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் ரெகுலராக 3 முதல் 4 மாதம் வரை தொடர்ந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 1 மாதம் கேப் விடணும். அதன் பிறகு மீண்டும் இதையே ரிப்பீட் பண்ணலாம். அதாவது ஒரே ஸ்ட்ரெச்சில் 3 முதல் 4 மாதம் தொடர்ந்து எடுத்துக்கலாம். பொதுவாக இந்த டிப்ஸ் சேஃப் தான் நண்பர்களே. ஆனால் 3 சிச்சுவேஷன்ஸில் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும். முதலாவது, டயபெட்டிஸ் அல்லது ஹை பிளட் சுகர் இருக்கிறவங்க தேன் சுகர் லெவலை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்தால் டாக்டர் கைடன்ஸ் இல்லாமல் இதை ரொட்டீனில் சேர்க்காதீங்க. ரெண்டாவது, பிளட் தின்னர் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அல்லது சர்ஜரி பிளான் பண்ணிட்டு இருந்தால் மஞ்சள் சிலருக்கு ப்ளீடிங் டெண்டன்சியை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பிளட் தின்னர் ஆல்ரெடி எடுத்துக்கிட்டு இருந்தால் அல்லது சீக்கிரம் சர்ஜரி இருக்குன்னா முதல்ல டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் இதை ட்ரை பண்ணுங்கள். மூணாவது, அசிடிட்டி அல்லது சென்சிட்டிவ் ஸ்டொமக் இருக்கிறவங்க காலியான வயிற்றில் மஞ்சளும் மிளகும் சிலருக்கு ஸ்டொமக் இரிட்டேஷன் கொடுக்கலாம். அப்படிப்பட்டவங்க குவான்டிட்டியை குறைக்கலாம். இல்லைன்னா காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் அல்லது டாக்டர்கிட்ட கேட்டு தான் பயன்படுத்தலாம். சரி, இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த ரெமெடி வேலை செய்யலையேன்னு நினச்சிங்கன்னா அது உண்மை கிடையாது. இந்த டிப்ஸ் உங்கள் ஜேர்னியின் ஆரம்பம் தான், முடிவில்லை. நீங்கள் ஒரு பக்கம் இந்த டிப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் ஜங்க் ஃபுட்ஸ் தினமும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால், தினமும் ஸ்மோக்கிங் பண்ணிட்டீங்கன்னா, லேட்டாக ஹெவி டின்னர் சாப்பிட்டீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தால், மூமெண்ட்டும் ஜீரோவாக இருந்தால் எந்த ரெமெடியும் வேலை செய்யாது. அது எப்படி தெரியுமா? ஒரு பக்கம் ஃப்ளோரை சுத்தம் பண்ணி தொடச்சிக்கிட்டு இருக்கீங்க, இன்னொரு பக்கம் கலங்கமான கால்களோட அதே ஃப்ளோர் மேலே நடக்கிறீங்கன்னா அந்த இடம் மீண்டும் அழுக்காகிடும்ல. அதே மாதிரி தான் இது. அதனால் இந்த டிப்ஸோடு சேர்த்து சில ஹேபிட்ஸ் மாற்றணும். தினமும் குறைஞ்சது 30 நிமிஷம் வாக் பண்ணுங்கள். பச்சை காய்கறி, சாலட் அதிகமாக சாப்பிடுங்க. ப்ராசஸ்டு ஃபுட்டு முடிந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். நல்ல தூக்கம் ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்கள். உடலை ரிலாக்ஸ் பண்ண பிராணாயமா, மெடிடேஷன் அல்லது ஸ்லோ ப்ரீத்திங் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போது நான் சொல்ல போகிற ஒரு ஹேபிட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதையே மக்கள் அதிகமாக இக்னோர் பண்ணுறாங்க. ஆனால் அதுவே ரொம்ப பவர்ஃபுல். அது என்ன தெரியுமா? டின்னரை லைட்டாகவும் சீக்கிரமாகவும் சாப்பிட்றது. லேட்டாக ஹெவி டின்னர் சாப்பிட்டிங்கன்னா பாடிக்குள்ளே இன்ஃப்ளமேஷன் அதிகரிக்கலாம். சுகர் ஸ்பைக்கு கூட அதிகமாக வரும். மறுநாள் காலையில் எழுந்தால் பாடி சோர்வாக இருக்கும், பலவீனமாக ஃபீல் ஆகும். ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் பண்ணினாலே பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும். அது என்னென்னா, இரவு சாப்பாட்டை, அதாவது டின்னரை 7:30 முதல் 8 மணிக்குள்ளே முடிச்சுட்டு அதையும் லைட்டாக சாப்பிட்றது. இதை மட்டும் ஃபாலோ பண்ணினாலே உங்கள் டைஜஷன் நல்லாயிருக்கும், உங்கள் ஸ்லீப் நல்லா வரும். மறுநாள் காலையில் எழுந்தால் பாடி எனர்ஜியும் ரொம்ப நல்லா இருக்கும். 3ம் ஒரே நேரத்தில் நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். உங்கள் ஸ்லீப்பும் டைஜஷனும் சரியாக இருந்தால் பாடிக்குள்ளே இருக்கும் இன்ஃப்ளமேஷன் தானாகவே குறைய ஆரம்பிக்கும். அதனால் ஹார்ட் ப்ராப்ளம் வரக்கூடிய ரிஸ்க்கும் குறையும். நண்பர்களே, நம்ம பாடியை நேச்சுராக ஒரு செல்ஃப் ஹீலிங் சிஸ்டமாக உருவாக்கியிருக்கு.
அதாவது சரியான சூழல் கிடைத்தா பாடி தானாகவே சரியாக ஆரம்பிக்கும். அதுக்கு தான் இந்த ஹனி, மஞ்சள், மிளகு ரொட்டீன் உதவும். இது பாடிக்கு ஒரு நல்ல என்வாயன்மெண்ட் உருவாக்கும். பாடியை சரியான டைரக்ஷனில் கொண்டு போக உதவும். பாடிக்குள்ளே இருக்கும் இன்ஃப்ளமேஷன் குறைய உதவி பண்ணி ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரக்கூடிய ரிஸ்கையும் குறைக்க உதவும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், உங்களுக்கு ஆல்ரெடி சீரியஸ் ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தால், டாக்டர் டயக்னோஸ் பண்ணிய கண்டிஷன் இருந்தால், அப்படின்னா செல்ஃப் மெடிகேஷன் பண்ணுவதற்கு முன்னாடி கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். ஏன்னா இங்கே நான் சொல்கிற எல்லா விஷயங்களும் சப்போர்ட்டிவ் தெரப்பி மாதிரி தான். அது ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும். அதனால் சீரியஸ் கண்டிஷன் இருந்தால் டாக்டர் அட்வைஸ் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு ஸ்மால் சேலஞ்ச். இந்த வீடியோவில் சொன்னதை 22 நாட்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்புறம் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், உங்கள் எனர்ஜியில், நடப்பதில், டைஜஷனில், ஸ்லீப்பில் என்ன சேஞ்ச் ஃபீல் ஆனது என்று. இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னொருவருக்கும் பயன்படணும் என்பதற்காக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஹார்ட் ஹெல்த் அவேர்னஸ் ஒரே ஒருத்தரை மட்டும் இல்லை, ஒரு முழு குடும்பத்தையே காப்பாற்ற முடியும். சரி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களை நல்லா கவனிச்சுக்கோங்க. சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. தினமும் புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டே இருங்க. அப்போ தான் நம்ம எல்லாருக்கும் ஹெல்த்தியாக இருக்க முடியும். நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.